கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தர் தேவஜனங்களே, யாவரும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய கர்த்தருடைய வேத வசனமான வாக்குத்தத்தம்படியாக அந்நிய பாஷை ஏன் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இது முக்கியமா என்று நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு ஜெபம் என்பது தேவன்கிட்ட பேசுகிறது அர்த்தம். அந்நிய பாஷை என்பது தேவன்கிட்ட ரகசியத்தை பேசக்கூடிய பாஷைகள். கர்த்தரிடத்துல ரகசியமாய் பேசக்கூடிய ஒரே ஒரு பாஷை அந்நிய பாஷை. எதுக்காக நாம் பேசுகிறோம்? எடுத்து வாசிங்கள். 1 கொரிந்தியர் 14:2 வாசிப்போம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிற. பாத்தீங்களா? அத அந்நிய பாஷை பேச ஒருவனும் அறியாமல் இருப்பதனாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அதாவது உங்களுக்கும் தேவனுக்கும் லைவாக பேசுறது அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். சாதாரணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்நிய பாஷை பேசுகிற அந்த வியாக்கியானத்தை கொடுக்கணும். அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தர் சில வியாக்கியானத்தை தேவன் கொடுப்பா, அதை தெளிவுபடுத்தணும். வேதம் தெளிவாக சொல்வது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த 9 வாரங்களிலே இன்னைக்கு அந்நிய பாஷை மேற்கொண்டு சொல்லப்படும். 1 கொரிந்தியர் 12:10 வாசிங்கள். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படும். வேறொருக்கு அந்நிய பாஷை வியாக்கியானம்னா, நான் அந்நிய பாஷை பேசணும், நீங்க வியாக்கியானம் சொல்லணும். வியாக்கியானம்னா அதோட அர்த்தத்தை சொல்லணும். நீங்கள் அந்நிய பாஷை பேசணும், நான் வியாக்கியானம் சொல்லணும், அது அர்த்தத்தை சொல்லணும். இது வியாக்கியானம். ஆனால் இந்த அந்நிய பாஷை 2 விதமாக பாஷையை நம்மளுக்கு தேவன் அளிக்கிறார். ஒன்று, இந்த அந்நிய பாஷை தூதர்கள் பேசும் பாஷை முதல். 2வது, மனுஷர் பேசும் பாஷைகள். இந்த வரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் இலவசமாக. உலகத்தினுடைய அதிபதியாக பிசாசுக்கு தெரியாத ஒரே ஒரு பாஷை அந்நிய பாஷை. நம்முடைய ஜெபத்துடைய ரகசியத்தை பரலோகத்துக்கு கேட்டோம், அதே போல தேவனுடைய வருகை கொடுத்தும். இது எதுக்கு நம்ம வியாக்கியானம் வேணும்னா, கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷையை ரகசியத்தை பேச வியாக்கியானம் நம்மளுக்கு தெரியணும். அந்த வியாக்கியானம் என்றால், இந்த தேசத்துக்குள்ளே நான் வருவேன், இப்பேற்பட்ட அழிவு இருக்குது, இந்த தேசத்தை அழிப்பு என்று சொல்லி கர்த்தர் உடைய தூதர்கள் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல இந்த அந்நிய பாஷை பேசுவார்கள். அந்நிய பாஷை பேசுறவர்கள் எந்த ஜெபம் எடுத்தாலும், நீங்க ஜெபம் அப்படின்னாவே, நீங்க ஸ்தோத்திரத்தை பண்ண முடிச்ச உடனே, நீங்க பாடி முடிச்ச உடனே தேவனை எப்படி பேசப்பட வேண்டுமா, அந்நிய பாஷையிலே ஆண்டவரை துதிக்கப்பட வேண்டுமா. நீங்க பேசுறது இந்த அபிஷேகம் பக்கத்தில் போகும், அந்த பக்கத்தில் போகும். அது எல்லாம் ஒரு மனத்தின் ஆவியா தேவன் கொடுத்து கர்த்தர் பரலோகத்துடைய பாஷைகளை தேவன் நம்மளுக்கு தூதர்கள் பேசுகிற பாஷைகளை பேச வைப்பார். அப்போ பரலோக காரிய ரகசியத்தை நம்மளுக்கு என்ன செய்வா, தெளிவுபடுத்துவார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்து நாளிலே அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி இருக்கும் போது 120 பேர் ஒரு மனமாக மேலிடத்தை ஜெபித்தார்கள். திருமணம் சொல்ல அங்கே அநேக மொழிகள் பேசுபவர்கள். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் வரும்போது எல்லாமே ஒரே பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4 வாசித்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பார்த்தீங்களா? ஒவ்வொரு மொழிக்காரும் ஒவ்வொரு விதமான பாஷைகள் பேசப்பட்டார்கள். நாவிலே தேவனை துதிக்கப்பட வேண்டும். அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக நீங்கள் பேச முடியாது. ஆவிக்குள்ளாக்கப்படணும். ஆவிக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொண்டு வரணும்.
ஆவிக்குள்ள கிருபை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அன்னை பாஷை சும்மா சாதாரண விஷயமே கிடையாது. உலகத்தினுடைய அதிபதி அவனுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மொழி வேணும் அவன் கற்றுக்குவான். ஆனால் இன்னும் வைக்கும் உலகத்தினுடைய பிசாசுக்கு தெரியாத ஒரே மொழி தான் இது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதை பெற்றுக்கொள்ளுறதுக்கு என்ன பாஸ்டர்னா, முதல் பரிசுத்தம். உன் நாவல் பரிசுத்தம், உன் இருதயம் பரிசுத்தம், உன் எண்ணங்கள் பரிசுத்தம், ஜெப ஜீவியத்தில் வாழணும். அதே போல் தயவுசெய்து நீங்கள் ஆண்டவரை கேட்கும் போது அந்நிய பாஷை மட்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அந்நிய பாஷை பேசக்கூடிய வியாக்கியானம் எனக்கு தெரியணும். நாங்கள் பைபிள் காலேஜ் முடிக்கும் போது என்ன செய்தாங்கன்னா, ஒரு 10 பேர்த்த கொண்டு வந்து விட்டுருவாங்க. போதுக்கு தான் அவங்களுக்கு வெளிப்பாடுன்னு சொன்ன, நான் அந்நிய பாஷையில் பேசி வெளிப்பாடுகள் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நான் வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அவங்க எனக்கு சொல்லி வியாக்கியானம் சொல்லணும். எதுக்காக ஜெபிச்சாங்க? இதுதான் தேவனிடத்தை ரகசியத்தை பேசப்படுகிற பாஷை தான் அந்நிய பாஷை. நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை பெற்றுக்கொள்ளணும், நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷை என்பது ஆண்டவருடைய முத்திரை, அவர் கொடுத்த கிஃப்ட்டு. இதுக்கு என்ன செய்யணும்னா, நான் படிப்பறிவில்லை பாஸ்டர், நான் வேதத்தை படிக்காதவன், நான் ஒரு தற்குறி, நான் ஒரு பாவி, நீங்கள் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமாக ஜெபம் பண்ணி இறுதி சுத்தமாக இருந்த அந்நிய பாஷை பேசிங்கன்னா, ரீபா லா லூரா கா லாஷா அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் பேசுவேன், நீங்கள் வியாக்கியானம் சொல்லுவீங்க, நீங்கள் அந்நிய பாஷை போது பேசுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மேல் அறையில் ஒரே பாஷைகள், பல பாஷைகளை பேசப்பட்டார்கள். திரும்பி நான் சொல்கிறேன், உன் நாவு சுத்தமாக இருக்கணும், உங்களுக்கு உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும். அதை உடனே பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவ ஜனமே, ஒரு பரிசுத்தம் என்பது ஒரு கண்ணாடி பொருள் போல. அந்த கண்ணாடியை மீண்டும் நீங்கள் பாவம் செஞ்சிட்டா அந்த கண்ணாடி ரெண்டா உடஞ்ச மாதிரி ஒட்ட வைக்க முடியாது. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் கட்டி காப்பது ரொம்ப கஷ்டம். இது இலவசமாக நீங்கள் என்ன செய்யணும், இது பெரிய காலேஜ் படிக்க வேணாம், ஒரு டிகிரி முடிக்க வேணாம், ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யார் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? குழந்தைகள், உங்கள் குடும்பத்தில் 5 பேர் நீங்கள் பேசி ஆகணும். உங்கள் வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 பேர் அந்நிய பாஷை பேசணும். அந்த ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அந்த 9 வரங்களிலே தீர்க்கதரிசன வரங்கள், வியாக்கியான வரங்கள், பல பாஷைக்கு பேசுவார்கள். ஆனால் இந்த அந்நிய பாஷை இந்த 9 வரங்களிலே முக்கியமான காரியத்தை கொடுக்கப்படுகிறது. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அந்நிய பாஷை ஏன் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? தேவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு நீண்ட தொடர்பு, ரகசியத்தை பேசக்கூடியதுதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தை ரகசியத்தை பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை உலகத்தினுடைய அழிவு வரலாம், உங்களுக்கு கூட தேவன் பேசலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த அந்நிய பாஷை பேசிக்கொண்டு வரக்கூடிய அழிவில் தப்பித்து பரலோகத்தில் நீங்கள் பாஷைகளை பேசும்படியாக எனக்கு கற்றுத்தாரும். நான் திரும்ப சொல்கிறேன், இதுக்கு படிப்போ அந்தஸ்தோ தேவையில்லை, நீ பரிசுத்தமாக இருந்தால் போதும். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. வாயை திறந்த, ஆண்டவரே அக்கினி அபிஷேகத்தை என் மேலே ஊற்றும்பா, தூதர்கள் பேசுகிற பாஷைகளை கொடுங்கப்பா, நிரப்புங்க. இந்த காலியான அந்த பாத்திரம், ஒடிஞ்சு போன பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வடிய என்னை நிரப்பி என்னை அனுப்பும் ஆண்டவரே. பெந்தகோஸ்து நாளில் வரும்போது ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பியே என்னை அனுப்பும் என்று நீங்கள் சொன்ன மாதிரி கர்த்தாவே, இந்த பாத்திரம் நிரம்பி வடியத்தக்க என்னை நிரம்பி என்னை திரும்பவும் பரலோகத்தை அனுப்பி நித்தியமாக காணபடியே நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த பரிசுத்த அபிஷேகத்தின் அந்நிய பாஷை வரங்களை என் பிள்ளைகளை இப்பொழுது கொடுங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு குழந்தைங்க மேலேயும், ஒரு வேளை அவங்க பயணம் செஞ்சு கொண்டிருக்கலாம், எந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த பாஷைகளை பேச வியாக்கியானத்தை தேவன் கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இன்று முதல் ஒரு புது பாஷைகளை பேச கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளிடத்தை பேசுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.